தேவனுக்கே துதி கனமகிமை உண்டதா. அன்பான யூடியூப் பேஸ் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நாம் எடுத்துக்கொண்ட தியானத்துக்கு நேராக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 21 சங்கீதம் 21 வசனம் 1 சொல்கிறது, கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய ரட்சிப்பு இலவசமானது. வேதம் சொல்கிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனத்திலே அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். பிரியமானவர்களே, மன விருப்பத்தின்படி தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய மன விருப்பம் என்ன, உங்களுடைய என்னுடைய மன விருப்பம் என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய மன விருப்பம் எதுவாக இருக்கலாம். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ஆசை உண்டு, எல்லாருக்கும் இந்த உலகத்திலே ஆசை உண்டு. சிலருக்கு ஆசை பெரிய வீடு கட்டணும், சிலருக்கு ஆசை நான் ஒரு 7 சீட்டர் காரு, பெரிய கார் வாங்கணும், சிலருக்கு ஆசை பெரிய பைக் வாங்கணும், சிலருக்கு ஆசை என் மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். ஒவ்வொருவருக்கும் எப்படி ஒவ்வொரு ஆசைகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிற வசனம் என்று சொன்னால், அவருடைய மன விருப்பத்தின்படி நேர் அவருக்கு தந்தருளி. பிரியமானவர்களே, அங்கே 4ஆம் வசனத்திலே அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்னென்றைக்குள்ள தீர்க்காயுசை அளித்தீர். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்த பொழுது கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்த பொழுது அழுதான். ஆண்டவர் 15 வருஷம் ஆயுசை கூட்டி கொடுத்தார். யோபுடைய வாழ்க்கையிலே அவன் மரணப்படுக்கையிலே வியாதியோடு சொரிந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்து தீர்க்காயுசை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அங்க வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், 11ஆம் வசனத்திலே அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினை எத்தனை மணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. இன்னொரு மொழிபெயர்ப்பு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் சதி திட்டம் தீட்டினாலும் அவர்களால் வெற்றி பெற இயலாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் சதி திட்டம் தீட்டினாலும் அவர்களால் வெற்றி பெற இயலாது. பிரியமானவர்களே, அங்கே சொல்லியிருக்கிறார் 7ஆம் வசனத்திலே, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய மன விருப்பத்தின்படி தந்திரலும். கர்த்தாவே, நீர் உம்முடைய வசனத்திலே சொன்னது போல ஆண்டவரே 13ஆம் வசனத்திலே அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம்னு சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருக்க துதித்துக் கொண்டிருக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேங்க்யூ.